குழந்தைகளை பெற்று போட்டு அதுக்கு வந்து எப்படி பொய் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கணும். அப்போதான் பொய் சொல்லணும். அப்படிதானே? எப்படி திருடணும்னு சொல்லி கொடுத்தாதான் என்ன செய்யணும்? யாரும் பார்க்காதப்ப இப்படி ஒரு பொருள் எடுத்துட்டு இப்படி போய் உனக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் திருடுறது அப்படின்னு ஒரு 100 தடவை நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த புள்ள என்ன செய்யும்? திருடும். அப்படிதானே தம்பி? தெளிவா தான் கேட்குறேன். பரவாயில்ல. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பாவ சுபாவம். அது வந்து எப்படி மாறிடுதுன்னா பாவத்தை ஈர்க்கிறதாக மாறுகிறது. இயல்பாகவே பாவம் செய்யறதா என்ன செய்கிறது? இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா தேவ சாயலை இழந்த ஒரு நிலை. இயல்பாகவே மனிதன் என்ன செய்யறானா பாவம் செய்கிறவனாக மாறிவிடுது. இதுக்கப்புறம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா இல்லை, பிறந்தாவே அது என்ன செய்யணும்னா கலாத்தியர் 5 நம்ம வாசிக்கிற மாதிரி 10, 19, 20, 21 நம்ம வாசிக்கிற மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் தானாக அங்கே வெளிப்படுகிறது. கோபம், எரிச்சல், போட்டி, பொறாமை இதெல்லாம் நீங்க கத்தே கொடுக்கணும்னா தானா என்ன செய்யும்? எப்படி ஒரு மேக்னெட் வந்து இரும்பை ஈர்க்குதோ அந்த மாதிரி இந்த சரீரம் என்ன செய்யும்னா மனிதனுடைய மாம்சம் என்ன செய்யணும்? பாவத்தை தானாக என்ன செஞ்சிடும்? அது ஈர்க்கும்.